ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. 100 செஞ்சிட்டியா அப்படின்னு சொன்னா நானே ஒத்துக்க மாட்டேன். ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் போது மக்கள் வைத்த கோரிக்கை 10 கோரிக்கையில 3 செஞ்சேன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்துகிட்ட சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக 10ல கண்டிப்பா நான் 7 செஞ்சிருப்பேன். என்னால நெஞ்செழுமூர்த்தி என்னால் சொல்ல முடியும். அதுக்கான ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ரோடே போடாம இருக்கிறது எப்போதான் போட போறீங்கிறதுக்கான கோரிக்கை ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. அது என் கவனத்துக்கு வராம இருந்ததுன்னு ஒரு நாள் நேரம் என்ன பார்த்துட்டாரு. என்கிட்ட வந்து உரிமை என்ன ரோட போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவர் கேட்டது என்பது அந்த குரல் என்பது மக்களுடைய ஒட்டுமொத்தமான குரலாகத்தான் அதை நான் பார்த்தேன். கவலைப்படாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா அதை நான் செய்ய வேண்டும். ஏறத்தாழ 84 லட்சம் ரூபாய் செலவுல இன்னைக்கு இந்த ரோடை நம்ம போட்டதன் காரணமாக திருநெடுங்குளம் சாத்திருக்கின்ற மக்கள் மட்டுமில்ல, தமிழ்நாடு மட்டுமில்ல, உலகம் முழுவதும் இதோடைய பெருமையை தெரிந்த ஒவ்வொருவரும் இன்னைக்கு வந்துட்டு போறவங்களாம் இன்னைக்கு அதை பாராட்டுகிற அளவுக்கு அதை நம்ம செஞ்சிருக்கோம். நாங்க எனக்கான மிகப்பெரிய பெருமை என்பது வருஷத்துல எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, ஒரு நாள் மட்டும் சூரியன் நேரடியாக நம்முடைய திருநெல்வேலித்தார் மேல வந்து விழும் என்று சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல இருந்தே ஒரு சென்டிமெண்டாவே நான் சொல்றேன். நானு எப்படி அந்த வருஷத்துல ஒரு தடவை அந்த சூரியன் வெளிச்சம் நம்முடைய திருநெல்வேலித்தார் சாமி மீது படுகிறதோ, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த உதய சூரியன் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு பயனாளியின் மூலமாக அந்த வெளிச்சத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால்தான் உங்களுடைய வாக்குகளோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பெண்களுக்கான விடியல் பயணமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், இளைஞர் சமுதாயத்தை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த 5 ஆண்டுகளை நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சிருக்கோம். 100 செஞ்சிட்டியா அப்படின்னு சொன்னா அதை நானே ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் போது மக்கள் வைத்த கோரிக்கை 10 கோரிக்கையில 3 செஞ்சேன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்துகின்ற சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக 10ல கண்டிப்பா நான் 7 செஞ்சிருப்பேன். என்னால நெஞ்செழுமூர்த்தி என்னால் சொல்ல முடியும். அதற்காக இப்ப 3 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த 30 நாள் முடிட்டு அந்த 3ஐயும் அடுத்த கட்டமாக நான் செய்து தருகிறேன் என்பதுதான் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய உறுதிமொழியாக நான் அதை பார்க்கின்றேன். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான, இப்ப குறிப்பாக வந்து நம்முடைய திருநெல்வேலி ஊராட்சின்னு பாத்தீங்கன்னா இப்ப தேவராயனை இருக்குது, நரிக்கூர் அந்த பகுதியை சார்ந்துக்கிட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னா எல்லா விதத்திலையும் ரவிச்சந்திரன் ஒரு கோரிக்கை வச்சாருன்னா அடுத்த நிமிஷம் சமுதாய கூடத்தை கட்டி தருவோம். சாமுவேல் ஒரு கோரிக்கை வச்சாருன்னா ஒரு ஓய்வு கூடத்தை கட்டி தருவோம். அங்க இருக்கின்ற நாகராஜ் புதுக்குடியிலிருந்து எங்களுக்கு தண்ணி வேணுங்க, சுத்தமான தண்ணி வேணும், அதை செஞ்சு தருவோம். ஆனா இன்னமும் தண்ணி பிரச்சனை இருக்குது என்பதை நன்கு உணர்ந்தவன் தான் கூடிய சீக்கிரத்தை அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வருவேன் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். ஸ்ரீநிதி சதீஷை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியிலிருந்து தேவராயன் வரைக்கும் எனக்கு ரோடு வேணுங்கன்னு சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் அந்த ரோடை போட்டு கொடுக்குறோம். அப்படி அங்கெல்லாம் முடிந்த வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். சில நேரங்களில் சிலது செய்ய முடியாம கூட இருக்கலாம். ஆனால் இந்த 30 நாள் இடைவெளி என்பது ஒரு சிறிய இடைவெளி தான். அந்த இடைவெளி முடிந்ததுக்கு பிறகு மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணிக்கை முடிந்ததுக்கு பிறகு மீண்டும் திராவிட மாடல் 2.0 தொடர்கிறது என்ற செய்தி வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் என்னென்ன பணிகள் விட்டு போயிருக்கிறதோ அதை நான் செய்து தருவேன். ஏன்னா இப்ப நான் வரும்பொழுது பெண்கள்லாம் எங்க மீது வந்து மலர் தூவி அந்த சிலுவையை நெத்தியில போட்டு மற்ற பெண்கள்லாம் வந்து இன்னும் நல்லது செய்யுங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க, இன்னும் எங்க மக்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. அது ரொம்ப சாதாரணமா என்ன வாழ்த்துறதுக்கான வார்த்தை மட்டும் இல்ல, அதற்கு பின்பு பல வழிகள் இருக்கிறது. இன்னும் இதுல என்ன செய்யாம நீங்க இருக்கிறீங்கிறது தான் அதோட அர்த்தம். அதை உணர்ந்தவனுக்காகத்தான் இன்னைக்கு வரிசையில் நின்று நீங்க போடும்போது ஒவ்வொருத்தரையா பார்த்து அந்த மலர் தூவும் போது நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கேன் என்று சொல்லும் பொழுது இந்த மலர் என்பது மே 4ஆம் தேதி ஒரு வெற்றி மலராக கண்டிப்பாக வர வேண்டும். உங்களுக்கு பணியாற்றுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்னால் முடிந்த வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அதை உங்களுக்காக நான் செய்து தருவேன் என்பதை மட்டும் சொல்லி வருகின்ற ஏப்ரல் 23 அன்று நீங்கள் எல்லாம் உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்னை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களுடைய இந்த எழுச்சியான மகிழ்ச்சியான வரவேற்போடு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. அந்த உதயசூரன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகை தர வைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், அகில இந்திய காங்கிரஸ், மரபரசு காங்கிரஸ், எஸ்ஐபி கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அகில இந்திய பாரத அந்த மகிழ்ச்சியாக
அது உதவி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.